இது 1990களோட கடைசி. அப்பல்லாம் பெங்களூர் நகரம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இரைச்சலும், டிராஃபிக்கும் இல்லாம ஒரு அழகான கார்டன் சிட்டின்னு சொல்லப்படுற அளவுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இப்பல்லாம் ரோட்டுக்கு வந்தாலே வண்டி சத்தமும், புகையும் தான் இருக்கும். ஆனா அந்த சமயங்கள்ல மதிய நேரங்கள்ல ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஊரு. குறிப்பா நடுத்தர மக்கள் வாழ்ற குடியிருப்பு பகுதியில காலையில 11 மணில இருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் தெருவுல ஆள் நடமாட்டமே இருக்காது. அன்னைக்கும் அப்படிதான் இருந்தது. வெயில் மண்டைய பொளந்துகிட்டு இருக்க, தெருவுல இருந்த மரத்தோட இலை கூட அசையாத அளவுக்கு ஒரு பின் டிராப் சைலன்ஸ். அந்த தெருவுல இருக்கிற ஆண்கள் எல்லாம் வேலைக்காக ஆஃபீஸ்க்கோ இல்ல ஃபேக்டரிக்கோ போயிருக்காங்க. வீட்ல இல்லத்தரசிகள் மட்டும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேன் காத்துல கண்ணசரலான்னு நினைக்கிற நேரம் அது. அப்படிப்பட்ட ஒரு அமைதியான வீட்டோட வாசல்ல தான் அந்த சத்தம் கேட்குது. கதவை தட்டுற டக் டக் டக். அந்த வீட்டம்மா மெல்ல எழுந்து ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறாங்க. அங்க உச்சி வெயில்ல ஒருத்தன் ரொம்ப நிதானமா வாசல்ல நின்னுட்டு இருக்கான். அவன் போட்டுட்டு இருந்தது காக்கி சட்டை. எஸ், போலீஸ்காரரோட சீருடை. கையில ஒரு லெதர் ஃபைல். முகத்துல எந்த பதட்டமும் இல்லாம ஒரு கண்ணியமான தோற்றம். நம்ம ஊர்ல எப்பவும் போலீஸை பார்த்தா நமக்கு ஒரு பயம் கலந்த மரியாதை வரும் இல்லையா? அந்த அம்மாவும் சார் என்ன விஷயம் அப்படின்னு கதவை லேசா திறந்து கேட்கறாங்க. அந்த ஆள் தலையில இருந்த தொப்பியை கழட்டி கையில வச்சுக்கிட்டு, மேடம் ஒன்றும் இல்லை, இந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரேன். உங்கள் ஏரியாவில் ஒரு என்கொயரி விஷயமா வந்தேன், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் குரல்ல எந்த அதிகாரமும் இல்லை, ரொம்ப கெஞ்சுற மாதிரி தான் இருக்கு. அப்படியே தான் நெத்தியில் விழுற வியர்வையை தொடச்சிக்கிட்டே, வெயில் வேற கொஞ்சம் அதிகமாக இருக்கு மேடம், தாகமாக இருக்கு, தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மாவுக்கு எந்த சந்தேகமும் வரல. பாவம், இந்த வெயிலில் டியூட்டி பார்க்குற போலீஸ்காரர் தாகத்தோடு வந்திருக்காரு அப்படிங்கிற மனிதாபிமானத்தில் கதவை முழுசா திறந்து அவனை உள்ள கூப்பிடுறாங்க. அவங்க தண்ணி எடுக்க சமையல் அறைக்குள்ள போன அடுத்த வினாடி அந்த வீட்டு கதவு மட்டும் இல்லை, அவங்களோட மரண வாசலும் திறக்கப்பட்டுச்சின்னு அவங்களுக்கு தெரியல. அந்த வீட்டம்மா தண்ணி செம்போட வெளியே வரத்துக்குள்ள அந்த சாத்தான் தான் வேலையை காட்டிடுச்சு. இப்போ அந்த அம்மாவோட கழுத்துல அந்த கூர்மையான கத்தி. அந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு கண்ணியமான அதிகாரியா தெரிஞ்ச அந்த முகம் இப்போ ஒரு கொடூரமான மிருகத்தோட முகமா மாறி இருந்தது. அவங்களால அலறக்கூட முடியல. பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. காக்கி சட்டைங்கிறது நமக்கெல்லாம் பாதுகாப்பு. ஆனா அதே காக்கி சட்டைக்கு பின்னாடி ஒரு ரத்த வெறி பிடிச்ச ஓனாய் ஒளிஞ்சிருந்தா யார் இந்த மனுஷன்? எதுக்காக இவன் போலீஸ் சீருடைய போட்டுக்கிட்டு வந்து இப்படி ஒரு கொடூரத்தை பண்றான்? இவன் சட்டத்தோட காவலனா இல்ல சட்டத்தை சிதைக்க வந்த சாத்தானா? பெங்களூர் போலீஸையே அடுத்த சில வருஷத்துக்கு தூக்கமில்லாம பண்ண போற அந்த பயங்கரமான வேட்டை இப்படித்தான் ஒரு சாதாரண தண்ணி செம்புல இருந்து ஆரம்பிச்சது. என்ன கதை இது? யாரோட கதை? வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ் எபிசோட் நம்பர் 55. 1998 வருஷம் பிப்ரவரி 28ஆம் தேதி பெங்களூரோட வடமேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய தொழிற்பேட்டை தான் இந்த பீன்யா. அங்க எப்பவும் மிஷின் சத்தமும் வண்டிகள் போற சத்தமும் புழுதியுமா தான் இருக்கும். ஆனா அங்க இருக்கிற டி தாசரஹள்ளி அப்படிங்கிற குடியிருப்பு பகுதியில அன்னைக்கு ஒரு அமைதி. அந்த ஏரியாவில் ஒரு சின்ன வீட்டில் ஜெயஸ்ரீ மார்டி சுப்பையா அப்படிங்கிறவங்க 37 வயசு இருக்கிற ஒரு லேடி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஏற்கனவே கணவன் இழந்தவங்க. அவங்களோட மொத்த உலகமே அவங்களோட 8 வயசு பையன் சுரேஷ் தான். அன்னைக்கு காலையில் 8 மணிக்கே பையனுக்கு சோறெல்லாம் ஊட்டிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு, அம்மா சாயங்காலம் வரும்போது எனக்கு பிடிச்ச முறுக்கு செஞ்சு வைங்க அப்படின்னு சுரேஷ் சத்தமா சிரிச்சுக்கிட்டே ஓடுற சத்தம் தான் ஜெயஸ்ரீ கடைசியா கேட்ட சந்தோஷமான சத்தம். மதியம் ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த தெருவில் இருந்த ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்க, வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் தனியா இருந்தாங்க. ஜெயஸ்ரீ சமையல் அறையில காய்கறி நறுக்கிட்டு இருந்தப்போ வாசல்ல நம்ம கேட்ட அந்த டக் டக் சத்தம். ஜன்னல் வழியா பார்த்தப்போ வாசல்ல காக்கி சட்டை போட்ட ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். கையில ஃபைல், பார்க்கறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர். அவன் தண்ணி கேட்க இந்த அம்மா அவனை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண. இப்போ அவனோட கத்தி அந்த அம்மாவோட கழுத்துல. சத்தம் போட்டா கொன்னுடுவேன், நகை எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு ஒரு மிருகம் மாதிரி கத்துறான். அவங்கள வலுக்கட்டாயமா அறைக்குள்ள தள்ளி கைகால கட்டுறான். ஐயா, நகையை வேணா எடுத்துக்கோங்க, ஆனா என் பையனுக்காக என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஜெயஸ்ரீ அழுது கெஞ்சினாங்க. ஆனா அந்த அரக்க அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டான். ஒரு சாதாரண திருடனா இருந்தா நகையை எடுத்துக்கிட்டு ஓடி இருப்பான். ஆனா இவன் ஒரு சாதாரண குற்றவாளியே இல்லை. உயிரிழந்த அந்த பொண்ணு பாடி மேல அந்த மனுஷன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இத நெக்ரோஃபிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வக்கரத்தை முடிச்சிட்டு பீரோல இருந்த நகைகளை எடுத்தான். ஆனா அங்கதான் ஒரு விசித்திரமான காரியத்தையும் பண்ணான். நகைகள் கூட ஜெயஸ்ரீ அவங்க பயன்படுத்தின அண்டர் கார்மெண்ட்ஸை மட்டும் தேடி எடுத்துக்கிட்டு தான் பையில போட்டுக்கிட்டான். இதுதான் அந்த சீரியல் கில்லரோட சிக்னேச்சர். சாயங்காலம் 4:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த சுரேஷ் அம்மா முறுக்கு செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட உள்ள நுழையிறான். ஆனா அவன் உள்ள பார்த்த காட்சி அந்த 8 வயசு பையனோட மனசையே ஒழுக்குச்சு. அவனோட அம்மா ரத்தக்கரையோட செதஞ்சு கிடக்க, பக்கத்துல அந்த தடிமனான உருவம்.
காக்கி சட்டை போட்ட நபர் அசால்ட்டா துணிகளை மடிச்சுக்கிட்டு இருந்தான். சுரேஷ் பயத்துல அலறதோ அந்த ஆள் ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சு ஓடிட்டான். போலீஸ் வந்தாங்க. சுரேஷை விசாரிக்கிறப்போ அவன் சொன்ன ஒரே அடையாளம் அந்த போலீஸ். அவன் பார்க்க ஒரு போலீஸ் மாதிரி தான் இருந்தான். காக்கி சட்டை போட்டிருந்தான். இதுதான் அந்த பையன் சொன்ன அடையாளம். போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இதே மாதிரி ஒரு ஆசாமி சித்திரதுர்கா மாவட்டத்திலையும் வேட்டையாடி தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்னு. காக்கி சட்டையோட நிழல்ல ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த சாத்தான் யாரு? அவனோட கடந்த காலம் என்ன? பீனியா கொலைக்கு அப்புறம் போலீஸ் தூங்கல. ஒரு பக்கம் அந்த 8 வயசு சுரேஷ் சொன்ன அந்த காக்கி சட்டை அடையாளம், இன்னொரு பக்கம் அந்த பிணத்தோட நடந்த பகரம். இதையெல்லாம் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு அவசர கூட்டத்தை கூட வச்சுது. சார், இது ஏதோ சாதாரண திருட்டு இல்ல. அவன் நகைகளை எடுத்திருக்கான். ஆனா பீரோல இருந்த பைப்புள்ள பொருட்களை அப்படியே விட்டுட்டு அந்த அம்மாவோட அண்டர் கார்மெண்ட்ஸை மட்டும் ஏன் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு இளம் அதிகாரி கேட்க, அப்பதான் அந்த துறையில இருந்த ஒரு மூத்த அதிகாரி தன்னோட டைரியை புரட்டிட்டு ஒரு திடுக்கிடும் தகவலை சொன்னாரு. இதே மாதிரி ஒரு விஷயம் 1996 சித்திரதுர்காவுக்கு பக்கத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அங்கேயும் இதே மாதிரி ஒருத்தன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு பெண்களை கட்டி போட்டுட்டு வன்கொடுமை பண்ணியிருக்கான். அவங்க துணிகளையும் திருடியிருக்கான் அப்படின்னு அவர் சொன்னப்போ அந்த அறையே நிசப்தமாச்சு. அவர் சொன்னது 100% உண்மை. அவன் ஒரு சாதாரண குற்றவாளி கிடையாது. அவன் ஒரு வெல் ட்ரைன்டு. அவன் ஆரம்பத்துல நாட்டோட உயரிய பாதுகாப்பு படைகள்ல ஒன்னான மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில, சிஆர்பிஎஃப்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல சேர்ந்து பயிற்சி பெற்றவன். ஒரு கமாண்டோவுக்கு நிகரான கடுமையான மிலிட்டரி பயிற்சிகளை அவன் முடிச்சிருந்தான். எதிரியை எப்படி தந்திரமா அணுகிறது, யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்குள்ள எப்படி நுழையிறது, ஆயுதங்களை எப்படி கையாள்றது, இப்படி எல்லா வித்தைகளையும் அவன் சட்டம் கொடுத்த பயிற்சியிலேயே கத்துக்கிட்டான். அதாவது கவர்மெண்ட் கொடுத்ததுலயே. ஆனா அவன் பயிற்சியை அங்க பயன்படுத்தின விதம் தான் ரொம்ப கொடூரமானது, தப்பானது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு உயர் அதிகாரியோட வீட்டுல அவன் தன்னோட கைபேசியை காட்ட முயற்சி பண்ணியிருக்கான். பிடிபட்டுட்டான். அங்கிருந்து தப்பிச்சு ஓடுன அவன் மறுபடியும் ஒரு போலீஸ் படையில ஊடுருவனான். அதாவது 1996 சித்திரதுர்கா மாவட்டத்துல அவன் டிஏஆர்னு சொல்லப்படுற மாவட்ட ஆயுத போலீஸ்ல கான்ஸ்டபிளா வேலை பார்த்தப்பதான் அந்த ஏரியாவில் தன்னோட வேலையை கட்ட ஆரம்பிச்சான். ஒரு ஓனாய் மாதிரி ஆட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தான். பகல்ல சட்டம் காக்கிற காவலனாவும், நைட்ல அதே சட்டத்தை ரத்தத்தால துடைக்கிற சாத்தானாவும் மாறி இருந்தான். டிசம்பர் 6 1996 சித்திரதுர்காவோட KEB காலனில வாழ்ந்துகிட்டு வந்த ரூபா அப்படிங்கிற 16 வயசு பொண்ணு அவங்ககிட்ட சிக்கினாங்க. அந்த பொண்ணு கொடூரமான முறையில வன்கொடுமை செய்யப்பட்டு பின்னாடி ஆதாரங்களை அழிக்கணுமேனு கொல்லப்பட்டாங்க. சித்திரதுர்கா போலீஸ் கரெக்டா ட்ரேஸ் பண்ணி இவனை பிடிச்சாங்க. அப்பதான் போலீஸ்க்கு யார் இவன் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுது. உமேஷ் ரெட்டி. ஆனா 1997 மார்ச் மாசம் அவனை பெல்லாரி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனப்போ பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கை விலங்குகளை தளர்த்த சொல்லி மின்னல் வேகத்துல தப்பிச்சு ஓடி ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். இதையெல்லாம் பெங்களூர் போலீஸ் அந்த ஃபைல்ல படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு உண்மை புரிஞ்சுது. தப்பிச்சு ஓடுனவன் இப்போ பெங்களூருக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அவங்கிட்ட முறையான போலீஸ் பயிற்சியும் இருக்கு, போலீஸ் யூனிஃபார்மும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. எல்லா இடத்துலையும் ஒரு அப்பாவி மாதிரி உள்ள போறான். வீட்டுக்குள்ள தண்ணி கேட்கற மாதிரி உள்ள போயிடுறான். முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்த லேடிஸோட ட்ரெஸ் எடுக்கிறான். இதுதான் இவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ. அவன் யாரா இருந்தாலும் சரி இந்த வாட்டி பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற சபதத்தோட போலீஸ் தன்னோட வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. 1997 சித்திரதுர்கால அவன் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் கர்நாடகாவோட பல மாவட்டங்கள்ல போலீஸுக்கு விசித்திரமான புகார்கள் வர ஆரம்பிச்சது. குறிப்பா தார்வாட், தும்கூர், ஹிரியூர், தாவண்கரே இந்த மாதிரி பல ஊர்கள்ல இருந்து ஒரே மாதிரியான தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த புகார்கள் எதுலையுமே கொலைன்னு பெரிய அளவுல ரெக்கார்ட் ஆகல. அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான சமூக காரணம் இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணுவானா, அந்த புது ஊருக்கு போவான். அங்க ஒரு போலீஸ்காரனவோ இல்ல ஒரு அரசாங்க அதிகாரியாவோ தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு தனியா இருக்கிற பெண்களை குறி வச்சு அவங்க வீட்டுக்குள்ள நுழைவான். அவங்கள மிரட்டி வன்கொடுமை பண்ணுவான். அவனோட அந்த வக்கரமான நெக்ரோஃபீலியா ஆசை சில நேரங்கள்ல கொலைகளுக்கு காரணமா அமைஞ்சது. ஆனா பல நேரங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கு நடந்த கொடுமையை வெளியே சொல்லவே இல்லை. ஏன்னா சமூகத்துல பழிச்சொல்லுக்கும் அவமானத்துக்கும் ஆளாக வேண்டி இருக்குமே அப்படிங்கிற பயத்துல. போலீஸ்ட புகார் கொடுத்தவங்க கூட ஒரு போலீஸ்காரர் வந்து நகையை திருடிட்டு போனார்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர தங்களுக்கு நடந்த அந்த பாலியல் சீண்டல்களை பத்தி சொல்லவே இல்லை. இதனால போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல அவன் ஒரு காக்கி சட்டை போட்ட திருடன் அப்படிங்கிற பேர்ல ஒரு சாதாரண கொள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் பதிவாயிருந்தது. இந்த ஒரு வருஷத்துல அவன் ஒரு புதுவிதமான டெக்னிக்கை கையாள ஆரம்பிச்சான். எப்பவுமே ஒரே ஊர்ல தங்க மாட்டான். ஒரு ஊர்ல வேட்டையாடி முடிச்சதும் அடுத்த சில நாட்கள்ல அங்கிருந்து
நூத்துக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு மாவட்டத்துக்கு போவான். அவனோட சிபிஆர்எஃப் ட்ரெய்னிங்ல அவன் கத்துக்கிட்ட இந்த சர்வைவல் வித்தைகள் தான் அவனுக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு. தடம் தெரியாம பயணிக்கிறதும், காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்றதும் அவனுக்கு ரொம்ப சுலபமான விஷயமா இருந்தது. தாவணகரேல நடந்த ஒரு சம்பவத்துல ஒரு பெண் துணிச்சலா அவனை எதுக்க பார்த்தாங்க. ஆனா அவன் அந்த பெண்ணோட வாயை பழைய துணியால அடைச்சிட்டு நகைகளை திருடிக்கிட்டு ஆலேஸ் ஆயிட்டான். அங்கேயும் அவன் தன்னோட விசித்திரமான அடையாளங்களை விட்டுட்டு தான் போனான். அவனோட சிக்னேச்சர் ஸ்டைல். பீரோல இருந்த பணத்தை எல்லாம் தொடாதவன் அந்த பெண்ணு துவைச்சு போட்டிருந்த துணிகளை மட்டும் முக்கியமா எடுத்துட்டு ஓடி இருந்திருக்கான். இந்த தகவல்களை ஒவ்வொன்றா போலீஸுக்கு வந்தப்பதான் பெங்களூரு போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. அவன் வெறும் திருட்டு பையன் மட்டும் இல்ல, ஒரு சீரியல் அஃபெண்டர். அவன்கிட்ட இருக்கிற அந்த போலீஸ் யூனிஃபார்ம் தான் அவனுக்கு ஒரு பெரிய கவசமா இருக்கு. மக்கள் அவனை நம்புறாங்க, ஆப்வியஸ்லி ஃபார் த யூனிஃபார்ம் ரீசன். போலீஸ் கூட சில நேரங்கள்ல அவன் தங்களோட ஆளா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு சந்தேகப்படாம விட்டுறாங்க. 1998ஓட ஆரம்பத்துல அவன் மறுபடியும் பெங்களூர் நகரத்துக்குள்ள நுழைய பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பெரிய சிட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே நேரத்துல அங்க வேட்டையாட நிறைய பேரும் கிடப்பாங்க. அவனோட குற்றக்கணக்கு பின்யால அவன் நடத்தின அந்த பயங்கரமான தாக்குதல்ல தான் ஆரம்பமாச்சு. போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு தனிப்படை உருவாக்கப்பட்டது. உமேஷ் அடுத்ததா எங்க கதவை தட்ட போறான் அப்படிங்கிறது தான் போலீஸ் முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வியா இருந்தது. அவன் ஒரு கோஸ்ட் மாதிரி ஊருக்குள்ள உலாவிட்டு இருக்கான். அதே நேரத்துல அவனோட அந்த ட்ரெஸ் கலெக்ஷன் பெரி அவனை மிகப்பெரிய ஆபத்தான மனுஷனா காட்டுச்சு. போலீஸ் ஃபைட்ஸ்ல அவனுக்கு பேர் இருக்கு உமேஷ்னு. ஆனா சாதாரண மக்களுக்கு அவன் உருவம் தெரியாத ஒரு பெரிய சாத்தான். அவன் அவனோட அடுத்த அத்தியாயத்தை எழுத ஆரம்பிச்சான். இப்போ 1998 வருஷத்தோட நடுப்பகுதி. பெங்களூர் மாநகரம் முன்ன மாதிரி இல்லாம ஒரு பயத்துல உறைஞ்சிருக்கு. அது வரைக்கும் திருட்டு வழிப்பறின்னு சாதாரண குற்றங்களை சந்திச்சு வந்த அந்த நகருக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் சுதந்திரமா உலாவிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த செய்தி காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சது. குறிப்பா பெண்கள் தனியா இருக்கிற வீடுகள்ல மதிய நேரங்கள்ல கதவை திறக்கவே பயப்பட்டாங்க. உமேஷ் இப்ப இன்னும் துணிச்சலா தன்னோட வேட்டையை தொடர ஆரம்பிச்சான். பீன்யா கொலைக்கு சில வாரங்களுக்கு அப்புறம் யஷ்வந்த்பூர், அதுக்கப்புறம் மல்லேஸ்வரம், இந்த பகுதிகளில் இதே மாதிரியான தாக்குதல்கள் நடந்தது. அவனோட மோடஸ் ஆப்ரண்டி, அதாவது செயல்முறை அப்படிங்கிறது மாறவே இல்லை. அதே காக்கி சட்டை, அதே தண்ணி கிடைக்குமா, அதே கொடூரமான வன்கொடுமை. ஆனா இந்த முறை போலீசாருக்கு ஒரு புதிய சவால் இருந்தது. அந்த நபர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பொது போக்குவரத்தையோ இல்ல சொந்த வாகனத்தையோ பயன்படுத்துறது இல்லை. அப்படின்னா எப்படிதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான்? அது போலீஸுக்கு தெரியாமையே இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு வீட்டை தாக்கும் போது அந்த பகுதியில் இருக்கிற மற்ற போலீஸ்காரங்களுக்கு அது தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டான். அதாவது ஏரியா டு ஏரியா. அவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் சிக்னல் அண்ட் நடைமுறைகள் இது எல்லாமே அவனுக்கு ஒரு பெரிய சேஃப்டி கார்டாகவே இருந்தது. பெங்களூர் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல தனிப்படை அதிகாரிகள் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. சார், அவன் நம்ம போடுற எல்லா ட்ராப்ல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட ஏதோ இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லைனா ஒரு போலீஸ்காரங்களுக்கு தெரிய வேண்டிய அத்தனை நுணுக்கங்களும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஒரு அதிகாரி ஆதங்கப்பட்டாரு. அந்த சமயத்துலதான் தும்கூர் ரோட்ல ஒரு இளம் பெண் தன்னோட வீட்டுக்குள்ள புகுந்த அந்த மர்ம மனுஷனோட பிடியில இருந்து நூல் இலையில தப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலம் போலீஸார அதிர வச்சது. அவன் உள்ள வந்தப்போ அவன்கிட்ட ஒரு போலீஸ் வாக்கி டாக்கி மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. சார், ரொம்ப நிதானமா யாரோ மேலதிகாரி கிட்ட பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணா, அதனாலதான் நான் அவனை சந்தேகப்படாம உள்ள விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போலீஸ்க்கு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. அவன் ஒரு இம்பர்சனேட்டர், அதாவது வேஷம் போடுறவன் மட்டும் இல்ல, அவன் போலீஸ் துறையோட பலவீனங்களை நல்லா தெரிஞ்சவன். இது தெரிஞ்சாலும் அவன் திருடன நகைகளை எங்க வைக்கிறான் அப்படிங்கிறது ஒரு மர்மமாவே இருந்தது. ஏன்னா அவன் எப்பவுமே ஒரு பெரிய ஜுவல்லரி கடைக்குள்ள போறதே கிடையாது. ரொம்ப சின்ன சின்ன அடகு கடைகள்ல அறிமுகமே இல்லாத நபர்கள்கிட்ட சொற்ப விலைக்கு நகைகளை வித்துட்டு அந்த பணத்தை வச்சுதான் அடுத்த வேட்டைக்கான திட்டங்களை திட்ட ஆரம்பிச்சான். இப்போ நகரம் முழுக்க போலீஸ் வந்து தீவிரப்படுத்தப்பட்டது. சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க சிவில் உடையில நகரத்தோட முக்கியமான குடியிருப்புகளை ரகசியமா கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா உமேஷ் இவங்களுக்கு எல்லாம் மேல ஒரு படியில இருந்தான். அவன் பெங்களூரை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்த நகரோட வெளிவட்ட சடைகள், அதாவது அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து தனிமைப்பட்ட வீடுகள்ல தாக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு பொண்ணை கொல்லும் போதும் அவனோட சிக்னேச்சரை விட்டுட்டு போறத மிஸ் பண்றதே கிடையாது. அதுதான் அந்த ட்ரெஸ் கலெக்ஷன். போலீஸ் அதிகாரிகள் சேகரிச்ச ஆதாரங்கள் படி இதுவரைக்கும் சுமார் 20க்கும் மேற்பட்ட பெண்களை இப்படி அவன் தாக்கி இருக்கக்கூடும். அதுல பல சம்பவங்கள் வெளியே சொல்லப்படல அப்படிங்கிறதும் தெரிய வந்தது. சார், அவன் ஒரு மனுஷனே இல்லை சார், மிருகம். அவனுக்கு கொலை செய்யறதை விட அந்த பொண்களை சித்திரவதை செய்யறதுல தான் சந்தோஷம் கிடைக்குது. இஸ் அ சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லி மனநல மருத்துவர்கள் உமேஷை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் உமேஷ் எவ்வளவுதான் தந்திரமா இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு செய்யாம இருக்க முடியாது இல்லையா? எந்த குற்றவாளியா இருந்தாலும் அந்த தப்பு கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க காத்துட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துலதான் உமேஷ் அவனோட எல்லையை தாண்டி கர்நாடகாவுக்கு வெளியில தன்னோட பார்வையை திருப்ப ஆரம்பிச்சான்.
1990களோட கடைசி பகுதியில 98, 99 வாக்குல பெங்களூர் போலீஸ் தனக்கு வளவிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உமேஷ் கொஞ்ச காலம் தலைமறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான். ஆனா அவனோட அந்த வக்கரமான வேட்டதாகம் அவனை சும்மா இருக்க விடல. அவன் கர்நாடகாவோட எல்லையை தாண்டி பக்கத்து மாநிலங்களுக்கு போறதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லி அங்க நுழைய ஆரம்பிச்சான். ஒரு மாநில போலீஸ் தேடும்போது இன்னொரு மாநிலத்துக்கு தப்பிச்சு போறது அப்படிங்கிறது ஒரு சேஃபான கேம் அவனுக்கு பட்டிருக்கு. அவன் அப்படி போன முதலிடம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற புனே நகரம். அங்க அவன் ஒரு போலீஸ்காரனா தன்னை அறிமுகப்படுத்திக்கல. அதுக்கு பதிலா ஒரு சாதாரண தொழிலாளியாகவும் சில நேரங்கள்ல ஹோட்டல்ல வேலை செய்யற வெயிட்டராகவும் தன்னை மாத்திக்கிட்டான். அவனோட தோற்றம் ரொம்ப சாதாரணமா இருந்ததுனால யாருக்குமே அவனை சந்தேகப்படணும் அப்படின்னு தோணவே இல்லை. ஆனா அங்கேயும் அவன் தனியா இருக்கிற பெண்களை குறி வச்சு தாக்குதலை நடத்துறத நிறுத்தவே இல்லை. புனேவோட ஒதுக்குப்புறமான பகுதிகளில் இதே மாதிரி சில கொடூரமான தாக்குதல்கள் நடந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற மொழி பிரச்சனையாலையும் மாநிலங்களுக்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் கேப்னாலையும் அந்த தாக்குதல்கள் பெங்களூர் உமேஷ் சம்பந்தப்பட்டது அப்படின்னு யாருக்குமே தெரியல. இப்படி மகாராஷ்டிரால கைவரிசையை காட்டிட்டு இருந்தவன் அடுத்ததா தன்னோட பார்வைய குஜராத் பக்கம் திருப்பினான். அங்கேயும் அவனோட வேட்டை இன்னும் பயங்கரமா மாறிச்சு. அவன் குஜராத்தோட பல நகரங்கள்ல சுத்தி திரிஞ்சான். அங்க ஒரு புது அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டான். சில நேரங்கள்ல ஒரு லாரி டிரைவராகவும், சில நேரங்கள்ல ஒரு நாடோடி மாதிரி, அதாவது ஒரு ஊர் டு இன்னொரு ஊர் போறவன் அப்படிங்கிற மாதிரியும் மாத்திக்கிட்டான். ஆனா அவனோட அந்த காக்கி சட்டை முகம், அதாவது அந்த போலீஸ் முகத்தை மட்டும் ரகசிய ஆயுதமாகவே அவங்ககிட்ட எப்பவுமே இருந்திருக்கு. தேவைப்படுறப்பெல்லாம் பழைய போலீஸ் சட்டையை போட்டுக்கிட்டு அதிகாரத்தோட பெண்களை மிரட்ட ஆரம்பிச்சான். ஆனா எங்க போனாலும் அவனோட சிக்னேச்சரை மட்டும் விடவே இல்லை. நகைகளை திருடுறதோட நிறுத்தாம அவங்களுடைய ட்ரெஸ்ஸையும் திருடுறத அவன் மறக்கவே இல்லை. இந்த தகவல் மெல்ல மெல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது. இப்போ கர்நாடகா சைட்ல இருந்து போலீஸ் தலைமையில உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டீம் இந்தியா முழுக்க இதே மாதிரி குற்றங்கள் எங்கேயாவது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தீரன் அதிகாரம் 1 படம் ஞாபகத்துக்கு வருதுல, கிட்டத்தட்ட இங்கேயும் அதேதான். அப்பத்தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கான தகவல் கிடைச்சது. மகாராஷ்டிரா அப்புறம் குஜராத் மாநிலங்கள்ல இதே மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் சொன்ன அடையாளங்கள் அப்படியே பெங்களூர்ல நடந்த சம்பவங்கள்ல ஈடுபட்ட மனுஷனோட அடையாளத்தோட 100% புரிஞ்சு போச்சு. ஏன்னா அது உமேஷ் ரெட்டி தான். போலீஸ்க்கு இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. இவன் ஒரு இன்டர்ஸ்டேட் கிரிமினல், அதாவது மாநிலம் தாண்டிய குற்றவாளி. அவன் எப்பவும் ஒரே இடத்துல நீண்ட நேரம் தங்குறதில்ல. ஒரு நாடோடி மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கான். அதனால அவனை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. யோசிச்சு பாருங்க, 100க்கு அதிகமான கோடி இருக்கிற நாட்டுல ஒரே ஒருத்தனை பிடிக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் இடம் விட்டு இடம் பாரி போயிட்டே இருக்கிறவனை பிடிக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். மோரோவர் அந்த காலகட்டத்தில் செல்ஃபோனும் கிடையாது. ஸோ ஃபோன் நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ண முடியாது. அவனும் இடத்த கண்டினியூஸாக மாற்றிக்கிட்டே இருக்கான். ஆனால் எவ்வளோ காலம்தான் ஒரு மனுஷன் ஷேடாகவே இருக்க முடியும்? 2001 ஆரம்பத்தில் உமேஷ் மறுபடியும் பெங்களூர் சிட்டிக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தான். அவனுக்கு ரொம்ப பழகின இடம் அதுதான். அங்க அவனுக்கு தெரிஞ்ச இடங்களும் மறைஞ்சுக்கிறதுக்கான வசதிகளும் அதிகம். லாங்குவேஜ் பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்துல பெங்களூர் போலீஸாரும் இப்ப முன்ன விட ரொம்ப உஷாரா இருந்தாங்க. ஏன்னா 4 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? பெங்களூர் முழுக்க அவனோட ஸ்கெட்சை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பி வச்சாங்க. ஒவ்வொரு சலூன், லாட்ஜ், பழைய துணிக்கடை, இப்படி எல்லா இடத்துலையும் ரகசியமா நோட்டமிட ஆரம்பிச்சாங்க. கடந்த 4 வருஷமா அதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி நம்பர் ஆஃப் பீப்புள் குறைஞ்சிருக்கலாம். ஆனா இது எப்பவுமே ஆக்டிவான ஒரு விஷயமா நடந்துகிட்டு தான் இருந்தது. ஏன்னா போலீஸ் எதிர்பார்த்தது மகாராஷ்டிரா போயிட்டான், குஜராத் போயிட்டான், திரும்ப கர்நாடகாவுக்கு வருவான் அப்படின்னு போலீஸ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. விதி அவனுக்கு இப்ப பொறி வச்சிருந்தது. அவன் ஒரு சலூன் கடைக்குள்ள போன அந்த ஒரு மதியம் ஒட்டுமொத்த போலீஸ் துறையும் அவனுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அவன் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். 2002 வருஷம் மே மாசம் 17 பெங்களூர் சிட்டியோட யஷ்வந்த்பூர் ஏரியா எப்பவும் மாதிரி பரபரப்பா இருந்தது. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருத்தர் கூட கவனிக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு நார்மல் ட்ரெஸ்ல பல போலீஸ் அதிகாரிகள் மறைஞ்சு நோட்டமிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வழக்கமா போலீஸ் பண்றது. பல வருஷமா ஒரு நிழல் மாதிரி எஸ்கேப் ஆகிட்டு இருந்த உமேஷை பத்திய தகவல் இப்போ போலீஸுக்கு கிடைச்சிருந்தது. அவன் யஷ்வந்த்பூர் ஏரியால இருக்கிற ஒரு சலூனுக்கு அடிக்கடி வந்துட்டு போறான் அப்படிங்கிற தகவல் தான் அது. ஏன்னா போலீஸ் எல்லா ஏரியாவிலையும் நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் போலீஸ் ஒரு பெரிய வலையை விரிச்சு சமயம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. மதியம் ஒரு 12 இருக்கும். நல்ல உயரமா கட்டுமஸ்தான உடம்போட ஒரு ஆளு அந்த சலூன் கடைக்குள்ள நுழையிறான். அவன் சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். ஆனா அவனோட நழையிலையும் பார்வை ஒரு போலீஸ்காரனுக்கு இல்லைனா ஒரு மிலிட்ரிக்காரங்களுக்கு எடுக்கிற அந்த மிடுக்கு இருந்தது. நிதானமா போய் ஒரு சேர்ல உட்காந்து ஷேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்த சலூன் கடைக்காரருக்கு ஏற்கனவே போலீஸ் வார்னிங் கொடுத்திருந்தாங்க. அதனால பயத்துல கை நடுங்கினாலும் அதை வெளியே காட்டிக்காம அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். கடையை சுத்தி
சாதா ட்ரெஸ்ல இருந்த போலீஸ்காரங்க மெல்ல மெல்ல நெருங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா உமேஷ் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டான். பாதி முகத்துல ஷேவிங் கிரீம் அப்படியே இருக்க அந்த இடத்துல இருந்து மின்னல் வேகத்துல பாஞ்சு ஓட ஆரம்பிச்சான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஆரம்பத்திலேயே பார்த்தோம், சிஆர்பிஎஃப்ல ட்ரைனிங் எடுத்தவன். அவனோட ஸ்பீடுக்கு யாராலையுமே ஈடு கொடுக்க முடியல. யஷ்வந்த்பூர் சந்துக்குள்ள புகுந்து ஓடுன அவனை போலீஸ்காரங்க துரத்தி பிடிக்க முடியல. பிடிங்க பிடிங்க, அவன் ஒரு கொலைகாரன் கத்திக்கிட்டே போலீஸ்காரங்க பின்னாடியே தான் ஓட முடிஞ்சது. அப்பதான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்தது. அங்க ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்த வெங்கடேஷ் அப்படிங்கிற ஆட்டோ டிரைவர் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாரு. ஓடிக்கிட்டு இருந்த அவனை அப்படியே தன்னோட ஆட்டோவை வச்சு மறிக்க பார்த்தாரு. அவன் தப்பிச்சு ஒரு சின்ன சந்துக்குள்ள நுழையிறப்போ வெங்கடேஷ் துணிச்சலா தன்னோட ஆட்டோ விட்டு இறங்கி அவன் மேல பாஞ்சு பிடிச்சாரு. உமேஷுக்கும் வெங்கடேஷுக்கும் நடுவுல ஒரு பெரிய மல்யுத்தமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கடைசியில பின்னாடி ஓடி வந்த போலீஸ்காரங்க அவன் மேல பாஞ்சு அவனை அப்படியே கீழே தள்ளி அமுக்கிட்டாங்க. கையில விலங்கு போட்டப்ப கூட அவன் கண்ணுல எந்த பயமும் இல்லை. ஒரு திமிரான பேச்சும் சிரிப்பும் தான் இருந்தது. அவனை உடனே ஒரு ரகசிய இடத்துக்கு கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விசாரணை அறைக்குள்ள ஒரு சீனியர் ஆபீசர் அவன் முன்னாடி உட்காந்தாரு. மேஜையில இருந்த ஒரு பழைய ஃபைலை தூக்கி போட்டு அவன் கண்ணை பார்த்து சத்தமா கேட்டாரு, எவ்வளோ வருஷம்தான் இப்படி ஓடிட்டு இருப்பேன்னு நினைச்ச, உன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு உமேஷ் அப்படின்னு. அவனோட ஜாதகத்தையே படிக்க ஆரம்பிச்சாரு. உன் பேரு பிஏ உமேஷ் ரெட்டி, சித்திரதுர்காவிலிருந்து தப்பிச்ச கான்ஸ்டபிள். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உமேஷ்க்கு புரிஞ்சிருச்சு, இவன் பல நாட்களா தேடப்பட்டு இருக்கான், தப்பிக்க இனி வழியே இல்லை அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இப்போ போலீஸ்காரங்க அவன் கொண்டு வந்த பிலாங்கிங்ஸ்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவன் கொண்டு வந்த பையில சில தங்கங்கள் இருந்தது. ஆனா அதை விட பாதிக்கப்பட்ட பெண்களோட பல டசன்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. இது அவன் செஞ்ச ஒவ்வொரு கொடூரத்துக்கும் பெரிய சாட்சியா இருந்தது. ஏன் இதையெல்லாம் பண்ணன்னு கேட்டப்போ அவன் எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம சொன்னது, எனக்கு இது பிடிச்சது சார், அந்த பொண்ணுங்க பயப்படுறத பார்க்கறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு ஒரு டிப்பிக்கல் சைக்கோ மாதிரி பேசியிருக்கான். அவனோட அந்த வாக்குமூலம் பெங்களூர் போலீஸையே அதிர வச்சது. காக்கி சட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த உண்மையான மிருகம் இப்போ வசமா பிடிபட்டது. உமேஷ் ரெட்டி வசமா பிடிபட்ட செய்தி கர்நாடகா முழுக்க காட்டுத்தீவு மாதிரி பரவுச்சு. ஒரு காலத்துல போலீஸ்காரனா இருந்தவனே இவ்வளவு கொடூரமான வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் ஜனங்க மத்தியில பயங்கரமான கோபம் வெடிச்சது. போலீஸும் அவன் மேல 20க்கும் மேற்பட்ட கொலை அண்ட் வன்கொடுமை கேஸ்களை பதிவு பண்ணாங்க. ஆனா ஒரு சீரியல் கில்லர் கேஸ்ல எல்லாத்துக்கும் ஆதாரத்தை திரட்டுறது அப்படிங்கிறது வைக்கோல் போர்வேல ஒரு ஊசியை தேடுற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ 2006 அந்த பீன்யா ஜெயஸ்ரீ கொலை வழக்கில் விசாரணை நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சாங்க. இந்த தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்றமும் இந்திய உச்ச நீதிமன்றமும் உறுதி பண்ணுச்சு. எல்லா கோர்ட்டுமே மரண தண்டனையை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் உமேஷ் ரெட்டி தன்னோட கடைசி ஆயுதத்தை எடுத்தான். குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு கருணை மனு போட்டான். ஆனா அந்த மனுவுக்கு பதில் வர்றதுக்கு பல வருஷமாச்சு. கடைசியா 2013 அப்போதைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியும் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணாரு. இப்ப கண்டிப்பா அவனுக்கு மரண தண்டனை தான் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பெல்காவி ஹிண்டால்கா ஜெயில அவனுக்கான மரண தண்டனை மேடை கூட தயாராச்சு. ஆனா சட்டம் அவனுக்கு ஒரு சின்ன ஓட்டையை திறந்து வச்சுது. ஜனாதிபதி அந்த மனுவை முடிவெடுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த நீண்ட கால தாமதத்தை அவனோட வக்கீல்கள் கோர்ட்ல சுட்டி காட்டினாங்க. ஒரு கைதியோட கருணை மனு மேல முடிவெடுக்க இவ்வளவு வருஷம் எடுத்துக்கிட்டா அவனோட மனநிலை என்னாகும்? இது ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிற வாதத்தை வச்சாங்க. இந்த சட்ட போராட்டம் கிட்டத்தட்ட 11 வருஷம் இழுத்துக்கிட்டே போச்சு. கடைசியா 2022 அக்டோபர் மாசம் உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை சொன்னாங்க. உமேஷ் ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா குறைச்சாங்க. ஆனா கோர்ட் அங்க ஒரு பெரிய செக் வச்சாங்க. அதுல முக்கியமானது, அவன் குறைஞ்சது 30 வருஷம் ஜெயில கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான மன்னிப்போ விடுதலையோ கண்டிப்பா வழங்கக்கூடாது. அதாவது கிட்டத்தட்ட அவன் சாகிற வரைக்கும் ஜெயிலேயே இருந்துதான் செத்தாகணும். இன்னைக்கு ஆசான் டுடே 2026 உமேஷ் ரெட்டி ஜெயில் கம்பிக்கு பின்னாடி தன்னோட மீதி வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு வரான். ஒரு காலத்துல காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கெத்தா சுத்துறவன் இப்போ அதே சட்டத்தோட பிடியில ஒரு ஆயுள் கைதியா முடங்கி கிடக்குறான். இந்த உமேஷ் ரெட்டி கதையை வெறும் கிரிமினல் கதையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இது நம்ம ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும், குறிப்பா பெண்களுக்கு தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நம்மளாம் நிம்மதியாவே இருக்க முடியாது. ரைட், இப்போ இந்த கேஸ்ல இருந்து நமக்கு என்னென்ன பாடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு சுருக்கமா பார்த்தரலாம். நம்பர் 1, பொதுவா ஒரு காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரரையோ இல்ல அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தரையோ பார்த்தா நம்ம யோசிக்காம கதவை திறந்து விடுவோம். ஆனா இதுதான் தப்பு. யாருன்னே தெரியாத ஒரு நபர், அவர் எந்த பெரிய பதவியில இருந்தாலும் சரி,
நம்ம வீட்டுக்குள்ள விடவே கூடாது. உமேஷ் ரெட்டி எப்பவுமே மதியம் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்குமான நேரத்தை தான் குறி வைக்கிறான். ஏன்னா, அந்த நேரத்துல ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க. பெண்கள் மட்டும் தான் வீட்ல தனியா இருப்பாங்க அப்படின்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாம எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ள முடங்கி இருக்காம, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட நல்ல பழக்கத்தோட இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான ஆபத்து நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க முடியும். அதேபோல உமேஷ் ரெட்டி இவ்வளவு காலம் தப்பிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம், பாதிக்கப்பட்ட பின்னர் பல பேரு சமூகத்தோட பழிச்சொல்லுக்கு பயந்து வெளிய சொல்லாம மறைச்சதுதான். ஆரம்பத்துல அவங்க தைரியமா புகார் கொடுத்திருந்தா ரூபா இல்லனா ஜெயஸ்ரீ மாதிரியான இன்னும் எத்தனையோ உயிர்களை காப்பாத்திருக்கலாம். உமேஷ் ரெட்டி அந்த சாத்தான் இப்ப ஜெயில கம்பிக்கு பின்னாடி இருக்கலாம். ஆனா அவன மாதிரியே வக்கர புத்தி இருக்கிற நிழல்கள் இன்னும் சமூகத்துல எங்கேயாவது உலாவிக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்பவுமே நம்ம தான் உஷாரா இருக்கணும். ஆல் ரைட் மக்களே, இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான இல்ல மர்மமான வழக்கை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டா கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.